லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து எழுதியிருக்கிறது. சகை என்கிற மனிதன், அந்த சகை என்கிற மனிதன் வீட்டுல யாரும் ரசிக்கப்படல. ஆனா அந்த சகைவுக்கு இருக்கிற வாஞ்சை, இயேசுவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? இயேசுவை பார்ப்பதற்காக 3ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அறியதற்காக அவர் காட்டத்தி மரத்து மேலே ஏறினார். அவர் ஒருத்தர் தான் மரத்து மேலே ஏறினார். முழு குடும்பத்துக்காக அந்த ஒரு மனிதன் ஏறினார். கடைசி நடந்தது என்ன? இயேசு என்ன செய்தார்? சகைவே, அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலே சகைவே அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசுடைய கவனத்தை சகையோ அதை ஈர்த்து கொண்டார். காரணம் என்ன? அந்த சகையுக்கு தெரிந்தது, நான் இயேசுவை பார்க்கணும்னா, என் இயேசு என் வீட்டுக்கு வரணும்னா, என் முழு குடும்பம் ரசிக்கப்படணும்னா, நான் ஒரு ஆள் காட்டத்தி மரத்து மேல ஏறணும், நான் ஒரு ஆள் ஜபங்களுக்கு போகணும். நீங்க உங்க முழு குடும்பம் ரசிக்கப்படணுமா? உங்க முழு குடும்பத்துல எல்லாரும் ரசிக்கப்படணுமா? பிள்ளைகள் ரசிக்கப்படணுமா? பாவத்துல இருந்து விடுதலை ஆகணுமா? சாபத்துல இருந்து விடுதலை ஆகணுமா? ஒரு மனிதன் காட்டத்தி மரத்துல ஏற நிமித்தமாக முழு குடும்பம் ரசிக்கப்பட்டது. இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுல ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஒரு மனிதன் காட்டத்தி மரத்துல ஏறினார், முழு குடும்பம் ரசிக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், கணவன் ரசிக்கப்படணுமா? மனைவி ரசிக்கப்படணுமா? நீங்க ஒரு ஆள் போதும். கர்த்தர் உங்க குடும்பத்தை மாற்றுவார். இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். இயேசு அற்புதம் செய்வார். அந்த சகையை பாருங்க, காட்டத்தி மரத்து மேல ஏறார். முழு குடும்பத்துக்காக அவர் காட்டத்தி மரத்து மேல ஏறினார். முழு குடும்ப ரட்சிப்புக்காக அவர் காட்டத்தி மரத்து மேல ஏறி இயேசுவை அவர் ஈர்த்து கொண்டார். இயேசு அவரை பார்த்தார். பாருங்க, 1000 காரணம் சொல்லலாம். அந்த சகையோ, இந்த மரத்து மேல நான் ஏன் ஏறணும்? இந்த மரம் காட்டத்தி மரத்து மேல ஏற முடியாது, நான் குள்ளமா இருக்கிறேனே, நான் ஒரு ஆயக்காரன், எனக்கு அவ்வளவு வேலைகள் இருக்குது, எனக்கு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லலாம். நீங்க பாருங்க, நம்ம ஜபத்துக்கு வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றோம். ஏன் அதிகாலை ஜபத்துக்கு வரல? ஏன் உபாசத்துக்கு வரல? எனக்கு வீட்டுல அது வந்துட்டு, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது இருக்குது, இந்த காரியம் இருக்குது, நான் வேலைக்கு போறேன், தொழிலுக்கு போறேன், அதனால ஜெபிக்க முடியல, அதனால வேதம் வாசிக்க முடியல. ஆனா அந்த சகையை பாருங்க, முழு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு 1000 காரணங்களை சொல்லல. அல்லேலூயா. அதுல இருக்கிற ஒரு வழியை அவர் பார்த்தார். 1000 காரணங்களுக்கு நடுவில் ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி இருப்பார். உடைய வாழ்க்கையில அந்த ஒரு வழியை பார்க்கணும். 1000 காரணங்கள் சொல்லக்கூடாது. இதனால நான் ஜபத்துக்கு வரல, இதனால நான் பைபிள் படிக்கல, இதனால எனக்கு வேலை அதிகமா இருந்ததுனால, எனக்கு வேலை அதிகமா இருந்ததுனால நான் பைபிள் படிக்கிறேன் நீங்க சொல்லக்கூடாது. வேலை அதிகமா இருந்ததுனால என்னால ஜபத்துக்கு வர முடியல நீங்க சொல்லக்கூடாது. அது நடுவில் கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி இருப்பார். அதில் நீங்க வரும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார், உங்க வீட்டை ரட்சிப்பார். அல்லேலூயா.